அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சீதாவோ மீனாவோ திட்டு வாங்கும் பொழுது எனக்கு பெருசாக வந்து அதில் வந்து கஷ்டமாலாம் இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவுடைய கல்யாணத்தை மீனா அதை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சதை அவாய்டே பண்ணியிருந்திருக்க முடியும். தன்னுடைய கணவர் மனசை எப்படியா கரைக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். இல்லை அப்படின்னா அவங்க அம்மா கிட்டையும் தம்பிக்கிட்டையும் சொல்லி நம்ம கல்யாணத்தை பண்ணியே தருவோங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு முத்து ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு அவர்கிட்ட சொல்லி இருந்துக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சீதாவும் அருணுமே வந்து இதை மீனாவை இன்வால்வ் பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மீனாவை எதுக்கு இதில் தேவையில்லாமல் இழுத்தாங்க? சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு ஆளே இல்லையான்னு. முத்து கோபக்காரரு, முத்து இந்த மாதிரி நடந்துப்பாருங்கிறது தெரியும். முத்து சொல்றதுக்கு பின்னாடி இருக்க நியாயமும் தெரியும். ஏன்னா வந்து அருணும் நிறைய வேலைகள் செஞ்சிருக்காருன்னு தெரியும். இருந்தாலும் மீனாவே இழுத்து மீனாவும் கையெழுத்து போட்டு இப்போ சிக்கல்ல சிக்கிட்டாங்க. இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எபிசோட ஆரம்பத்தில் இவனுக்கு வேற ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து கோபமாக பேசும் பொழுது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு கேட்டுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லி அந்த அருணுடைய ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறாரு. இது வந்து யாருக்கும் தெரியாமல் நடந்த கல்யாணம்லாம் கிடையாது. சீதாவோட மனசை அருண் மாற்றியெல்லாம் நடக்கலை. சீதாவே இந்த கல்யாணத்துக்கு விரும்பி தான் வந்தாங்க. சீதாவுக்கு சாட்சி கையெழுத்து போட்டதே அவங்க அக்கா மீனா தான் அப்படின்னு உடனே முதல்ல நம்பாமல் திரும்பி பார்க்குறாரு முத்து. அப்படிலாம் பாரு பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் கரெக்டாக அவங்க அம்மாவுக்கு டவுட் வந்துருச்சு. சந்திரா தனியாக கூப்பிட்டு போயிட்டு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுதே நான் சாரி என்னால் தான் அப்படின்னு வந்து கைகூப்பி வணக்கம் சொல்கிறாங்க மீனா. ஆனால் வந்து இந்த இடத்தையே கடுப்பாயிட்டாருங்க இந்த முத்து. நீ என்கிட்ட பேசவே பேசாத அப்படின்ட்டு, நான் தான் ஒரு பெரிய முட்டாள், நான் தான் மோசம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. சீதா பாத்தியா, ஓ மீனா பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போயிட்டு நேராக பாருக்கு போயிட்டு 3 கிளாஸ் எடுத்து வச்சு ஒன்று வந்து அருணுக்கு, ஒன்று வந்து மீனாவுக்கு, ஒன்று வந்து எனக்கு, முட்டாள் எனக்கு அப்படின்னு குடிச்சிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இங்கே வந்து அவங்க அம்மா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கல்யாணத்தை முத்து வராமல் நடத்த மாட்டோம், மாப்பிள்ளை வராமல் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அருணோட அம்மாவும் அருணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இப்போ ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறது எல்லாத்துக்கும் புரியல. இல்லை சீதாவுக்கு வேறு 4 அடி வேற விழுந்துருச்சு. விஜயா எப்பவும் போல இந்த கல்யாணத்தை கெடுத்து விடுற அளவுக்கு பேசுகிறாங்க. இப்படி ஒரு குடும்பத்தை அவங்களுக்கு தேவையா பொண்ணு அப்படின்னா, அவங்க செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லையே அப்படிங்கிற மாதிரி அருணோட அம்மா பேச அதுக்குமே கடுப்பாக வராங்க விஜயா. இதுவும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே அடுத்த கட்டமாக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ சந்திரா ரூம்குள்ளார போயிட்டு மீனா கிட்ட நீ எதுவும் பேசாத, உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட நீ அப்படின்னா, என் வாழ்க்கையை நான் கெடுத்துக்கலாமா, அவர் கண்டிப்பாக சரியாயிடுவார், கோவப்படுவார், சரியாயிடுவார் அப்படின்னு ரொம்ப டேக்கிங் ஃபார் கிராண்டடாக பேசுகிறாங்க. பேசும்பொழுது இந்த மாதிரி பேசாத நீ அப்படின்னு அவங்க அம்மா கோவப்படவும் செய்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இப்போ வந்து முத்து இல்லாமல் கல்யாணம் நடக்காதுன்னு அவங்க அம்மா போய் உட்காந்து முத்துவை கூட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போகலான்னு சீதாவும் மீனாவும் கிளம்பி போகிறாங்க. இவர் ஃபுல் மட்டையாயிட்டார், ஃபுல் போதையில் இருக்கார். இதில் கமிஷனர் வேற வரப்போகிறான். கமிஷனர் வரதுக்குள்ளார வந்து கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னு அருணோட சைடில் டிசைட் பண்ணுறாங்க. 2 சைடும் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இப்போ கரெக்டாக வந்து முத்துவை கூட்டு வந்தால் கூட கமிஷனர் முன்னாடி பிரச்சனை நடந்து பெரிய கேஸாக போகுதுன்னு தான் தோணுது. இந்த கல்யாண ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது? யார் பக்கம் நியாயம் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீரியல் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன மாதிரி வீடியோஸ் நாங்கள் போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏற்கனவே பொம்மை படம்னு ஒரு சேனலில் நிறைய கதை சொல்கிற வீடியோஸ், ஏஐ வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறோம். அதுவுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். அது லிங்க்லேயும் இருக்குது, கமெண்ட்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்காது. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.